தென்னிந்தியாவில், அதாவது குறிப்பாக நான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா அப்பொழுதெல்லாம் வந்து பொற்கொள்ளர் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஒரு பவுன் காயினை கொடுத்து இல்ல 2 பவுன் காயினை கொடுத்து தாலி செய்ய சொல்லுவோம். தாலி செய்ய சொல்றீங்கன்னா அப்ப வந்துட்டு அந்த பொற்கொள்ளருக்கு வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்கி இருந்து அவர் எல்லாம் செய்து கொடுப்பாரு. அப்புறம் அவங்க சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க நல்லா கவனிப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேதாரன்ற மாதிரி ஒரு பகுதி அவங்க நிறுத்திப்பாங்க. அதுதான் அவங்க கூலி. ஆக்சுவலி கூலின்னு தனியாக அப்பெல்லாம் தர வழக்கமே இல்லை. ஒரு 8 கிராம் 10 கிராம் கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம் சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். ஏன்னா நம்ம கூலி தர வெறும் அவங்க சாப்பிட்டா அப்புறம் குடும்பம் என்ன பண்ணும். அதனால அவங்க வந்து அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை, சரியான ஒரு நடைமுறையாகவும் இருந்தது. அதுவே காலம் தொட்டு பின்னால் வர அப்பெல்லாம் கடைகள் கிடையாது. எல்லாமே பொற்கொள்ளர் அவங்க தான் இருந்தாங்க, வேற யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் மெதுவாக கடைகள் வர ஆரம்பிச்சது. கடைகளை நகைகளை விற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கடன் பார்த்தீங்கன்னா முதல்ல கடைகள்லாம் திறந்தது யாருன்னா பொற்கொள்ளர் தான் கடைகளை திறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற வியாபாரிகள் வந்து வியாபாரமா அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு குடிசை தொழிலாக இருந்தது வந்துட்டு ஒரு வேற ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்து அது ஒரு கடை நிறுவனமா மாற்றி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரலுமே சேதாரங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு இன்னும் வந்துட்டே இருக்கு. ஆனால் வட இந்தியாவில் சேதாரங்கிற வார்த்தையே கிடையாது, வேஸ்டேஜிங்கே கிடையாது. அவங்க எல்லாமே ஒரு கிராமுக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் கூலி அவங்க போடுறாங்க ஒரு கிராமுக்கு.